श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सतितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. சுவாமி ஸ்ரீ பராசர பட்டருடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வ சதகம், அதில் 42வது ஸ்லோகம் இன்றைய தினம் அனுபவிக்கிறோம். இந்த 42வது ஸ்லோகத்திலேருந்து இனி வரும் 4 ஸ்லோகங்களால் ஸ்ரீரங்க விமானத்தை துதிக்கிறார் சுவாமி, அனுபவிக்கிறார். ஆதாரசக்திமுபரி பிரகிருதிம் பரேண தாம் கூர்மமத்ர பணினம் பிருத்திவீம் பணாசு பிருத்வ்யாம் பயோதிம் அதிதன்னளினம் நிதாய ஸ்ரீரங்கதாமசு நிவிஷ்டமபிஷ்டவானி ஆதாரசக்திம் உபரி பிரகிருதிம் பரேண தாம் கூர்மமத்ர பணினம் பிருத்திவீம் பணாசு பிருத்வ்யாம் பயோதிம் அதி தன்னளினம் நிதாய ஸ்ரீரங்கதாம சுனிவிஷ்டம் அபிஷ்டவானி. ஸோ இந்த 4 ஸ்லோகங்களால் ரங்க விமானத்தை துதிக்கிறார், அனுபவிக்கிறார். அனைத்துக்கும் ஆதாரமாக உள்ளது பகவத் சக்தி. பகவானுடைய சக்தி தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. அந்த பகவத் சக்தி அனைத்துக்கும் ஆதாரம். அந்த பகவத் சக்தி முதலில் வைத்து அதன் மீது இந்த பிரகிருதி மண்டலம் வைக்கப்பட்டுள்ளது. இந்த என்டையர் பிரபஞ்சம் பிரகிருதி மண்டலம் வைக்கப்பட்டுள்ளது. பிரகிருதி மண்டலத்தின் மீது கூர்மம் அதுக்கு மேலே ஆதிசேஷனும் வைக்கப்பட்டுள்ளது. ஆதிசேஷனின் பட்டம்னா அந்த தலைகள், அதன் மீது பூமி வைக்கப்பட்டுள்ளது. பூமியின் மேலே சமுத்திரம் உள்ளது, சர்ஃபேஸ்லன்னு வச்சுக்கலாமே. சமுத்திரத்தின் மீது 8 தளங்கள் கொண்ட தாமரை உள்ளது. அந்த தாமரை மேல் ஸ்ரீரங்க விமானம் உள்ளது. இப்படி எப்போதும் விளங்கவல்ல ஸ்ரீரங்க விமானத்தை அடியேன் துதிப்பேனாக என்கிறார் சுவாமி. அதாவது ஆதார சக்தி அதுதான் பிவெட், அது மேலே பிரகிருதி மண்டலம், அதுக்கப்புறம் ஆதி கூர்மம், அதுக்கப்புறம் 1000 தலை ஆதிசேஷன், அப்புறம் பூமி, அது மேலே ஓஷன் அந்த சமுத்திரம், அதுக்கு மேலே தாமரை, 8 தளங்கள் கொண்ட தாமரை. இதெல்லாம் ஒன்று மேலே ஒன்று முறையே இருக்கு. ஸ்ரீரங்க விமானம் அந்த தாமரை மேலே இருக்கும். அதுக்கு நான் துதிக்கிறேன், வணங்குகிறேன், அனுபவிக்கிறேன் என்கிறார் சுவாமி. அப்படியே பட்டர் விஷுவலைஸ் பண்ணுறார் ஸ்ரீரங்க விமானத்தை. அதோட பொசிஷனிங் எப்படி இருக்குது, ஆதார சக்தியிலேருந்து ஆதார சக்தி ஸ்ரீரங்கம் பெருமாளுடைய ஆதார சக்தி, அதுலேருந்து அப்வர்டு பிரகிருதி மண்டலம், ஆதி கூர்மம், ஆதிசேஷன் தலை, அதுக்கு மேலே பூமி, சமுத்திரம், அஷ்டதள பத்மம், ஸ்ரீரங்க விமானம், அது அஷ்டதள பத்மத்துக்கு மேலே. ஸோ ஸ்ரீரங்கதாம சுனிவிஷ்டம் அபிஷ்டவாணி. ரொம்ப அழகான விஷயங்கள் சுவாமி தெரிவிப்பது. முதலில் எல்லாவற்றிற்கும் ஆதாரமான பகவத் சக்தி, அதன் மேல் பிரகிருதி மண்டலம், அதற்கு மேல் கூர்மம் அதாவது ஆமை, அதன் மேல் ஆதிசேஷன் அவரது பட்டம் தலை, அதன் மேல் பூமி, அதற்கு மேல் சமுத்திரம், இதற்கு மேல் 8 இதழ்களை கொண்ட தாமரை மலரின் மேல் என்றும் நிலைத்திருக்கும் வகையில் ஸ்ரீரங்க விமானம், அதை துதிக்க கடவேன் என்கிறார் சுவாமி. ஸ்ரீ பாஷ்யக்காரர் அருளிய நித்திய கிரந்தம் அதில் பீட்ட அர்ச்சனையில்
ஓம் ஆதார சக்தியை நமஹ, ஓம் பிரகிருத்தியை நமஹான்னு இதே ஸ்டேஜில், இதே வரிசையில், ஆர்டரில் அவர் அங்கு அருளி செய்கிறார். பக்தர்கள் தமது நெஞ்சின் ஒன்றன் மேல் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ள இந்த கிரமத்திலே தியானிக்க வேண்டும் என்பது இங்கு கருத்து. அந்த ஆதார சக்தி கிரமத்தை அருளிய ஸ்ரீ பாஷ்யக்காரர் தெரிவித்தபடி இந்த ஸ்லோகத்தில் பரமபதத்தின் அமைப்பையும் அதில் பரியங்கத்தையும் எம்பெருமான் எழுந்தருளிருப்பதையும் அருளி செய்கிறார் சுவாமி. நிதாய அப்படின்னா வைத்துன்னு அர்த்தம். இந்த நிதாய ஒவ்வொரு லெவலுக்கும் சம்பந்தம் பண்ணணும், சப்தத்தை சேர்க்கணும். ஆதார எல்லா பொருட்களுக்கும் தாங்க ஆதாரமாக உள்ள சக்தி உபரி எம்பெருமான் திவ்ய சக்திக்கு மேல், எல்லா பொருட்களையும் தாங்க ஆதாரமாக உள்ள எம்பெருமான் திவ்ய சக்திக்கு மேல் ஆதார சக்தி உபரி பிரகிருதி மூல பிரகிருதியை, மூல பிரகிருதி முதலானவைகளை நிதாய வைத்து, அந்த இடத்துல நிதாய வைத்து. அப்புறம் அதுக்கு அடுத்தது தாம் பரேன, அந்த மூல பிரகிருதிக்கு மேல் கூர்மம் எல்லாவற்றிற்கும் முன்பே தோன்றிய தமது கூர்ம ரூபத்தை நிதாய வைத்து, மறுபடியும் இந்த நிதாய எடுத்துக்கிறார். அத்திர இந்த கூர்மத்தின் மேல், கூர்மம் அத்திர இந்த கூர்மத்தின் மீது பணினம் 1000 படங்களை கொண்ட ஆதிசேஷனை நிதாய வைத்து, பனாசு அந்த ஆதிசேஷனின் விரிந்த பட்டங்களின் மேல் பிருத்திவீம் இந்த பூமியை நிதாய வைத்து, பிருத்வியாம் அந்த பூமியின் மீது பயோதிம் கடலை நிதாய வைத்து, அதிதத் அந்த கடலின் மீது நளினம் 8 இதழ்களை கொண்ட தாமரையை நிதாய வைத்து, அதிதத் அந்த 8 இதழ் தாமரையின் மேல் சுனிவிஷ்டம் ஸ்ரீரங்கதாம அபிஷ்டவாணி, சுனிவிஷ்டம் நன்கு நிலைத்து சேவையாகும் ஸ்ரீரங்க விமானத்தை, ஸ்ரீரங்க தாமத்தை, ஸ்ரீரங்க விமானத்தை அபிஷ்டவாணி நன்கு துதிக்க கடவேன். அதிதத் அந்த 8 இதழ் கொண்ட தாமரையின் மேல் சுனிவிஷ்டம் நன்கு நிலைத்து சேவையாகும் ஸ்ரீரங்கதாமா ஸ்ரீரங்க விமானத்தை அபிஷ்டவாணி நன்கு துதிக்க கடவேன். ஆதார சக்தி, விஷ்ணு சக்தி, பராப்ரோக்தா என்ற இடங்களில் இதன் விளக்கத்தை நாம் அனுபவிக்கலாம். எல்லாவற்றையும் எம்பெருமானின் திவ்ய சக்தி தான் தாங்கி வருகிறது. அவன்தான் ஆதாரம், அவன்தான் நியமிப்பவன், அவன்தான் சேஷி. இந்த 3 முக்கியம். அவன் ஆதாரம், அவன் நியமிப்பவன், அவன் சேஷி. ஸோ இதை விளக்க வந்த ஸ்ரீ பாஞ்சராத்திர வசனங்களை சுவாமி தேசிகன் எடுத்து உதாகரித்துள்ளார். இந்த ஆதார சக்தியை ஆஸ்வமேதிக்கத்தில் இது வருது, உபனிஷத்துலேயும் வருது. உபனிஷத்தில் ச பகவான் குத்திர பிரதிஷ்டிதா, அந்த பரம்பொருள் எதை ஆதாரமாக கொண்டு நிலை நிற்கிறது என்று கேட்டுக்கொண்டு ஸ்வே மகிம்னி பிரதிஷ்டிதா, தன் பிரபாவத்தால் தானே எழுந்தருளியிருக்கிறார், ஒருவரையும் ஆதாரமாக கொள்ளவில்லை என்று தெரிவிக்கப்பட்டதற்கு இந்த மகாபாரத வச்சனம் விளக்கமாகும். அதாவது ஆஸ்வமேதிகம், அதில் ருத்ரம் சமாஸ்ரிதாம் தேவாக, ருத்ரோ பிரம்மாணம் ஆஸ்ரிதா, பிரம்மா மாம் ஆஸ்ரிதோ ராஜன், நாகம் கஷ்சித் உபாஸ்ரிதா, மமாஸ்ரயோ ந கஷ்சித்து சர்வேஷாம் ஆஸ்ரயோஸ்மியகம். ஆஸ்வமேதிகம் மகாபாரத வச்சனம். அது தெரிவிக்கப்பட்டது இதிலேருந்து, இந்த உபனிஷத்துலேருந்து. ச பகவான் குத்திர பிரதிஷ்டிதா, அந்த பரம்பொருள் எதை ஆதாரமாக கொண்டு நிலை நிற்கிறதுன்னு கேட்டால் அதுக்கு ஸ்வேமகிம்னி பிரதிஷ்டிதா, தன் பிரபாவத்தால் தானே எழுந்தருளிருக்கிறார், ஒருத்தரையும் ஆதாரமாக கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இந்த மகாபாரத வச்சனம் விளக்கம். இந்த ஆதார சக்தியாதி கிரமங்கள் யாவும் விரஜா நதியின் இந்த கரையிலும் வரையிலும் லீலா விபூதி. விரஜா நதிக்கு அந்த பக்கம் நித்திய விபூதி. ஸோ இந்த கரை வரையிலும் லீலா விபூதி ஆனபடியால் இவற்றுக்கு சிருஷ்டி, பிரளயம், உத்பவம், அனுத்பவம் எல்லாம் உண்டு. விரஜா நதிக்கு அப்புறம் உள்ள பகுதிகள் நித்திய விபூதி, அதற்கு உற்பத்தி விநாசங்கள் ஒன்றும் கிடையாது. எம்பெருமானுடைய நித்திய இச்சையாலே நித்தியமாக இருக்கும், அதுவும் அவனுடைய சங்கல்பம் தான், ஆனால் அது நித்தியம். ஒரு சில பரிணாமங்கள் அங்குள்ள திரவியங்களுக்கு
பகவத் சங்கல்பத்தால் பகவத் அனித்யேச்சா பிரயுக்தமாக ஏற்படும். அதாவது அவர் சங்கல்பித்தபடி அங்கே சிலது இருக்கலாம். இவைகளெல்லாம் முறைப்படி ஸ்ரீபாஷ்யங்களிலும் நியாய சித்தாஞ்சனங்களிலும் சேவித்து தெளியணும் அப்படின்னு ஸ்ரீவத்சங்காச்சார் ஆச்சாரிய முக்கேன தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார். இங்கு ஸ்லோகத்திற்காக இடையில் சிலவற்றை விட்டிருந்தாலும் ஆதார சக்த தர்ப்பணத்திலும் ஹிருத்யாகத்திலும் தியானம் செய்யும் போது அந்த கிரமத்தை கொண்டு பெரியோர்கள் மூலம் மற்றவர்களை அறிந்து அனுசந்திக்கணும் என்கிறார் சுவாமி. இந்த ஆதார சக்தியாதி தர்ப்பணம்ன்றதே நித்திய கர்மானுஷ்டானத்தில் சந்தியாவந்தனம் முடிஞ்சதும் அஷ்டாட்சர அந்த ரகசியத்திரைய மந்திர ஜபம் பண்ண அப்புறம் ஆதார சக்தியாதி தர்ப்பணம், தேவரிஷி காண்ட ரிஷி பித்ரு தர்ப்பணம், அதுக்கப்புறம் பிரம்ம யஜ்ஞம், இதெல்லாம் வரிசையாக பண்ணிவிட்டு அப்புறம் ஆராதனம் திருவாராதன கிரமம் அதெல்லாம் நித்திய கர்மமாக வைதிகெல்லாம் பண்ணுறா. அடியனுக்கும் தாத்தா சந்த சொல்லி பண்ண சொல்லி ஆக்ஞை. இங்கே இந்த கிரமத்தை கொண்டு பெரியோர்கள் மூலம் மற்றவர்களை அறிந்து அனுசந்திக்கணும். மற்றவைகளை பணா அஸ்ய சந்தி இது பணி, அதாவது 1000 சிரசுகளுடன் ஆதிசேஷன் உள்ளார். ஆதி கூர்ம ரூபியான எம்பெருமான் எல்லாவற்றையும் தாங்குகிறார். அவர் மேல் ஆதிசேஷன். அவரால் 8 திக்குகளிலும் இடையில் சப்தத்வீபா வசுமதி எனப்பட்ட பூமிக்கு மேல் ஆவரண ஜலம், இவை யாவும் விஷ்ணு புராணத்தில் புவன கோஷாத்தியாயத்தில் தெரிகிறது. ஸ்ரீரங்கத்தை பூலோக வைகுண்டம் என்றபடியால் ஆதார பத்மமும் இங்கு தெரிவிக்கப்பட்டது. எல்லாமே ஸ்ரீ பகவானின் ஆதி கூர்ம ரூபத்தால் தாங்கப்படுகிறது. ஸ்ரீரங்க விமானமும் அப்படி தான் சேவையாகுது. தாம அப்படின்னா இருப்பிடம், விமானம் ரெண்டுத்துக்கும் அதை. ஸோ இப்படிப்பட்ட ஆச்சரியமான விமானத்தை எம்பெருமானை அடியேன் துதிக்க முயல்கிறேன் என்றபடி. தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.